அந்த பேதியில போவா இத்தனை நாளா என் வீட்லயே இருந்துகிட்டு என்னென்ன வேலைய பாத்துருக்கா பத்தியா? ஆனா பார்வதி சும்மா அதையே போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. பேத்தியில பாரு. அதான் பேத்தியில பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால. அப்புறம் எனக்கு திடீர்னு அவளை பத்தி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க. அவளை தான் இங்க இருந்து அடிச்சு துரத்தியாச்சே. அடிச்சு துரத்தியாச்சுதான் பரிமளம். நான் இல்லன்னு சொல்லல. நான் எவ்வளவு ஏமாந்தவளா இருந்திருக்கேன் பத்தியா? எவ்வளவு திட்டம் போட்டு என்ன ஏமாத்திருக்கான்னு பாத்தியா? ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம தெருகரவே எல்லாரையும்ல ஏமாத்திருக்கா. உன் கூட சேர்ந்து நாங்களும் அவகிட்ட ஏமாந்துருக்கோம். இங்க பாரு பார்வதி, இனிமேல் அவளை பத்தி எல்லாம் பேச்ச எடுக்காத. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஆமா, பேத்தி கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷத்துல இருப்பியா? அதை விட்டுட்டு பொண்ணு தாயி, நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். காது கொடுத்தே கேட்க மாட்டேங்க. திரும்ப திரும்ப நான் ஏமாந்துட்டேனே சொல்லிட்டு கிடக்க பத்துக்க. இப்ப என்ன சொத்து பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுக்கல பார்வதி? அப்புறம் என்ன ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கா? அதான் நம்ம பரிமளத்துக்கும் அவளும் நம்ம சுதாவும் தான் நம்ம பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காவல்ல. அவ போட்ட திட்டத்துல இருந்தெல்லாம் நம்மள காப்பாத்திட்டாவல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆமா பொண்ணு தாயி, அதை நினைச்சுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பத்துக்க. கடைசி நேரத்துல ரெண்டு பேரும் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாவல்ல. ஆமா, பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காவோ. உன் பேத்திய இத்தனை வருஷமா கண்ணும் கருத்துமா பாத்துருக்காவோ. மக்கா மறிக்கொழுந்து மறிக்கொழுந்தா பார்வதி பாட்டியோ, யார கூப்பிட்டு இருக்கிய? இதான் என் பேத்திய தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், மறிக்கொழுந்தேன்னு. பார்வதி பாட்டியோ, அவ பேரு மறிக்கொழுந்து இல்ல, வசந்தி. வசந்தி தான் மக்கா. யாரு இல்லன்னு சொன்னா? என் மவ செல்வி மாசமா இருக்கும்போதே ரெட்ட பிள்ளைன்னு சொன்னாவல்ல. அப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைகளா பிறந்துச்சுன்னா மலரு மறிக்கொழுந்தேன்னு பேர வைக்கணும்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன் பத்துக்க. சரி பாட்டியோ, பொம்பளை பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா மலரு மறிக்கொழுந்தேன்னு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிய. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைகள் பிறந்திருந்தா என்ன பேர் வச்சிருப்பிய? அதுவா மக்கா, ஆம்பளை பிள்ளைகள் பிறந்ததுன்னா ராமே லட்சுமணேன்னு வைக்கலாம்னு இருந்த பத்துக்க. பரவாயில்லையே பாட்டியா, நல்ல யோசிச்சுதான் வச்சிருக்கிய பேரெல்லாம். மறிக்கொழுந்தேன்னு கூப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா இருக்குன்னு தெரியுமா? ஆச்சி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. ஏ அப்பா, ஆச்சிக்கேத்த பேத்தி என்ன பாசமா இருக்கம்மா. அப்படியே பாசத்துல பார்வதி பாட்டிய உரிச்சு வச்சிருக்காள. அந்த வீணா போனவா இவ்வளவு நேரமா கிடந்து பிரச்சனை பண்ணதுல என் பேத்தி மரணம் சரியாவே பார்க்கல. மக்கா நல்லா இருக்கே மக்கா? நல்லா இருக்கேன் ஆச்சி. நான் இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன். அதுக்கு காரணமே சுதாக்காவும் மேனகாக்காவும் தான். அழாத மக்கா. இல்ல ஆச்சி, என்னால அழாத இருக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லடா, இப்ப உங்க கண்ணு முன்னாடி நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணி என்னை இவ்வளவு தூரம் நல்லபடியா வாழ வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆச்சி. ஏ பரிமளா, வாமாவா எப்படியாப்பட்ட நல்ல காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நீ என்ன நினைச்சு பார்க்கறது? நானே நினைச்சு கூட பார்க்கலையே. சுதா, மேனகா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னால எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மக்கா. என் மவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இது நன்றி எல்லாம் சொல்லி எங்களை தனியே பிரிச்சு வைக்காதியக்கா. ஆமா செல்வியக்கா, எதுக்குக்கா எங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிய? நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் அக்கா தங்கச்சியா ஒரு குடும்பம் மாதிரிதானே பழகிட்டு இருக்கோம். சரிதான் மேனகா, நீ சொல்லதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இருந்தாலும் பேச்ச விடுங்க. நம்ம வீட்டு பிரச்சனைனா நம்ம சரி பண்ண மாட்டோமா? பிள்ளை இவ்வளவு நாளா குடும்பமே இல்லாம ஒத்தையில தவிச்சிட்டு கிடந்திருக்காக்கா. நாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுனால அக்கா தங்கச்சி கூட நல்லபடியா பழகிக்கிட்டோம். இனி பிள்ளைய நீங்க நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி மேனகா. செல்வி, இத்தனை வருஷமா நாங்களும் சொந்த பந்தம்லாம் எதுவும் இல்லாம இந்த தெருவுல தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு என் சம்மந்திக்காரின்னு ஒருத்தி முளைச்சி வந்தா. அவ வந்து இங்க குடும்பத்துல குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிட்டா. நான் அவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டது என்ன? ஏக்கா, ஏங்கா இப்படி பிரச்சனை பண்ணுதிய? அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏங்கா எங்ககிட்ட மன்னிப்பு கேக்கிய? அதுக்குள்ள செல்வி, என்ன இருந்தாலும் அவைய சம்மந்திக்காரி பத்தியா? அக்கா, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலக்கா. நீங்க கையை கீழே போடுங்க, எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. எங்க அம்மாவாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அவங்களுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுது. அட என்ன மக்கா, ஆளாளுக்கு இப்படி மன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிய? என்ன பிரச்சனையா இருந்தா அதுல ஒரு நன்மை தானே அடைஞ்சிருக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல மக்கா, நீ பேசாம இரு. எப்படியோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனையாலதான் என் மவளே எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கா. அதுல எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நீயும் என் மவதான் மக்கா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. இப்படி வாசல்ல நின்னுகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சும்மா பாடி பேசி இருந்தா எப்படி? எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. ஒரு காபி டீ ஏதாவது போட்டு எடுத்து குடிச்சு பச்சி பலகாரம்னு சுட்டு எடுத்து திம்போம். கீதாக்கா, உங்க விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கே பத்தியலா?
அட என்ன சுதா நீ வேற சாயங்காலம் 4:30 மணிக்கிட்ட ஆகும்போது எப்படியும் காப்பி குடிக்கப்பட்ட நேரம் தானே. எல்லாரும் பிள்ளை கிடைச்சிருக்கான்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும். அதான் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடுவோமேனு தான் அப்படி சொன்ன பத்துக்க. உனக்கு தெரியாதுல்ல, நீதான் பொங்கலுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? எங்க பார்வதி பாட்டி வீட்டுலதான் நாங்க எல்லாருமா சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும் தெரியுமா? ஆமாக்கா, நானும் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. நீ மிஸ் பண்ணிட்ட. நீ மட்டும் மிஸ் பண்ணாம எங்க கூட சேர்ந்து நீ பொங்கலை கொண்டாடி இருந்தேன்னு வச்சுக்கிய. இப்ப நான் காப்பி டீ எதுக்கு போட சொல்லுதேன், பச்சி சொச்சி எல்லாம் சுட்டு திம்போமேனு சந்தோஷமா சொல்லுதேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். பார்வதி வாங்க வீட்டுக்குள்ள போவோம் எல்லாரும். வாங்க மக்கா எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். ஏ பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மக்கா? ஏ ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, இப்ப வந்துருதேன். பெரிய மனுஷினா மரகடக்கதான் சொன்ன மாதிரியே காப்பி டீ பத்தி சொச்சி எல்லாம் சுடத்துக்கு போயிட்டா பாரு. குடும்ப தலைவிதான். நீ எதுக்கும் வருத்தப்படாத மக்கா. சரிங்கம்மா. மக்கா மலரு வசந்தி இந்த பக்கம் வாங்கம்மா. சரிங்க தே. சிரிச்ச மகமா இருங்க மக்கா. மரகடக்கான சும்மாவா? பெரிய மனுஷிதான். நான் கூட காப்பி டீ ஏதாவது பச்சி போண்டா போடுறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சா ஆரத்தி தட்டோட வந்து நிக்காவோ. ஏ மக்கா விஜி நீயும் வா. போ மக்கா, அதான் அத்தை கூப்பிடுதாவுல்ல. இனி நீயும் எங்க வீட்டு பிள்ளை தானே? சரிங்கம்மா. ஏக்கா வந்த வேலை ஆகட்டும். ஆரத்தி எடுத்து பிள்ளைல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. சரி கீதா. சோ கடவுளே, ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவது மரகதக்கா காப்பி டீ எல்லாம் போடுவோம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, வாழை கண்ணு, தென்னங்கண்ணு. கீதாக்கா ஆமாடே, அது அப்படிதான்டே. நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, வாழை கண்ணு, தென்னங்கண்ணு எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போகட்டும். சரிக்கா கொண்டாங்க ஆரத்தி தட்ட. நான் கொண்டு போய் வெளியே ஊத்திட்டு வரேன். அந்த கீதா என்கிட்ட தாங்கத்தே, நான் கொண்டு போய் வாசல்ல ஊத்திட்டு வரேன். மக்கா உனக்கெல்லாம் திருஷ்டி எடுத்திருக்கு, இப்ப நீ கொண்டு போய் ஊத்தக்கூடாது, கீதா ஊத்திட்டு வருவா. இதை கொண்டாங்கத்தே, எனக்கு கீழே ஊத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏக்கா அதான் விஜய் ஆசைப்படுதல்ல, கொடுங்கக்கா. அந்த மக்கா ஏதே வாழைக்கண்ணு தென்னங்கண்ணுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சிரிப்பா வந்தது பார்த்துடுங்க. ஏதே எப்பவுமே நீங்க நல்ல சிரிப்பு வர மாதிரி தான் பேசுவீங்க. அப்படியே இருந்துச்சு. தேங்க்யூ. அம்மகாரி சரியான ஆளு, ஆனா விஜி பரவாயில்ல, நல்ல பிள்ளையா தான் இருக்கா. நல்ல அளவோல பேசுறாள. சரி வாங்க மக்கா வீட்டுக்குள்ள போவோம். சரிங்க தே. விஜயக்கா வராண்டாமா? அவ வருவா மக்கா, நீங்க முதல்ல உள்ள போங்க. சரிங்க தே. ஏ பாட்டி மார்களா, வீட்டுக்குள்ள பேத்தி மார கூட்டிட்டு போங்க. சரி மக்கா, நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. நாங்க வரோம் பாட்டி, நீங்க மேல பிள்ளைல கூட்டிட்டு போங்க. சரி மக்கா. ஏ நீங்க ரெண்டு இருக்க போறியா? ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன மரகதக்காவுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரா நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஏக்கா எங்களுக்கு எதுக்குக்கா ஆரத்தி? ஏ உங்களுக்கு தாண்டி மெயினா ஆரத்தி எடுக்கணும். எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கிய. ஊர் கண்ணு பூரா உங்க மேலதான். ஏ அப்பா, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு எல்லாம் பறந்து போகட்டும். இப்ப நீங்க ரெண்டு வீட்டுக்குள்ள போங்க. சரிக்கா. ஏக்கா என்கிட்ட கொண்டாங்க. ஏ வேண்டாம் கீதா, நான் கையில வச்சிருக்கோம்ல, நானே போய் ஊத்திட்டு வரேன். நீங்க ரெண்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னக்கா ரெண்டு பேரா விட்டு நீங்க ஆரத்தி அடிக்கிய? நாங்க ரெண்டு பேரும் நிக்கோம்ல, எங்களுக்கு அப்படியே எடுங்க. ஏமா போகாம தூர 1000 மேல கிடக்கு. இவளுக்கு என்னாச்சு? இப்படி சில கணக்கு நின்றுகிட்டே இருக்கா. வாயும் திறக்க மாட்டேக்கா, ஒன்னும் பேசவும் மாட்டேக்கா. சின்ன பொண்ணு, காது கேட்க மாட்டேக்கா இவளுக்கு. சின்ன பொண்ணு, இக்க என்னக்கா எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிய? நான் ஒண்ணு கத்தல, எத்தனை நேரம் கூப்பிட்டு இருக்கேன். ஆமா வாயும் திறக்க மாட்டேக்கா, ஒன்னும் பேசவும் மாட்டேக்கா. அப்படியே சில கணக்கு இவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருக்கா. உன் சம்மந்தி வரிய பத்தியா எப்படி எல்லாம் ஊருக்குள்ள நல்ல பேர் எடுத்திருக்கான்னு. வாங்கிட்ட எல்லாம் என்ன ஆகான்னு சண்டைக்கு வருவா. உங்க வீட்டுல ஒண்ணு நிம்மதியா இருக்க விடுவாளா? ஒரு மடக்கு தண்ணி நிம்மதியா ஒண்ணு குடிக்க விடுவாளா? ஆனா இப்ப பத்தி என்ன ஆகான்னு நல்ல பேருன்னு தெருகரவிய எல்லாரும் நல்ல பெருமையா தானே பேசுதாவோ. இக்க நல்லது பண்ணினாவன்னா எல்லாரும் பெருமையா தான் பேசுவாவோ. அதுக்குள்ள சின்ன பண்ணி உங்ககிட்ட எல்லாம் என்ன ஆகான்னு சண்டைக்கு வந்திருக்கா. அதை நினைச்சு பாரு. இக்க பழசையெல்லாம் போட்டு நினைச்சிட்டு கிடந்தோம்னா நம்ம நிம்மதியா வாழ முடியுமாக்கா? ஆனா இப்படி ஒரு நல்ல காரியம் என் சம்மந்திகாரி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. ஆனா நம்ம தெருகரவிய எல்லாரும் அவள நல்ல பெருமையா பேசுதாவோ பத்தியா? அதை நினைச்சு எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்குக்கா. அப்ப உங்ககிட்ட அவ சண்டையெல்லாம் போட்டால, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டியோ? ஏக்கா அதான் பழசெல்லாம் உடுங்கன்னு சொல்லிட்டோம்லக்கா. நானும் இப்ப அதை பத்தி நினைக்கவே இல்லை பாத்துடுங்க. வீட்டுக்குள்ள மாமியா மருமவா மைனி சம்மந்திகாரின்னு சண்டை பிரச்சனை எல்லாம் வரதெல்லாம் சகஜம்தான். யார் வீட்டுலதான் இல்லாம இருக்கு. ஆனா வெளியே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கால, அதை நினைச்சு எனக்கு பெருமை தானே. அவளால கிடைச்ச பெருமைனால என்னால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலக்கா. அப்படியே சாக்காயி நீங்க சொன்னீங்களா இவ்வளவு நேரமா சில கணக்கதாக்கா நின்றுகிட்டு இருந்தேன். மேனகா ஆத்தாடி கதை அப்படி போகுதோ? இருக்கட்டு அவங்க பிரச்சனையே அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு விடுவாங்களாமே. நல்லதுதான். எப்படியா சந்தோஷமா ஒத்துமையா இருங்கம்மா. நீங்க மைனியும் சம்மந்தியும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா அதை பார்த்து நான் என்ன பொறாமையப்பட போறேன். இதக்கா என்ன மேனகா, நீ பண்ண நல்ல காரியத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு கரையில ஒன்ன நினைச்சா
கோவமா தான் இருக்கு பாத்துக்க. ஏங்கா என் மேல கோவப்படுதிய? ஆமா பின்ன கோவப்படாம எப்படி மீனக? நம்ம இவ்வளவு நாளா அக்கா தங்கச்சியா தானே இருந்தோம். இந்த வசந்தியை பத்தி உனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. நீ அத போய் சுதா கிட்ட சொல்லியிருக்க. ஏன் இந்த அக்கா ஞாபகம் உனக்கு வரலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா மீனகா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இத்தனை வருஷம் ஆக்காம பாரதி படிக்கிட்ட சட்டப்பட்டு வந்து பேட்டியை கொண்டு சேர்த்துக்கிட்டு நானும் நம்ம தெருகாரவே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருப்போம்ல. எக்கா நீங்க சொல்லதெல்லாம் சரிதான்க்கா, உங்ககிட்ட சொல்லலாம்னு தான்க்கா வந்தேன். ஆனா நீங்க தான் என்கிட்ட பேச்சே கொடுக்கல. என்ன சொல்லுங்க மீனகா, என்கிட்ட சொல்ல வந்தியா? ஆமாக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அப்பவும் நீங்க என்கிட்ட சண்டை போட்டு கிடந்தியா, சரியா பேசவும் மாட்டியா. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இங்க வீட்டுக்கு வந்திருக்க இடத்துல நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. நான் அப்ப கூட உங்ககிட்ட கேட்டேன் தெரியுமா, ஏக்கா ஏன்டா என்கிட்ட பேச மாட்டீங்க முந்திய மாதிரின்னு. ஆனா நீங்க வாயே திறக்கலையே. சரி நம்ம கிட்ட பேச பிடிக்கலன்னா நம்ம எதுக்கு அந்த அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லக்கா. சுதா வேற நார்வேல வீடு எடுத்திருந்தாளா, அவளும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் பாத்துடுங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி சரிக்கா, நான் போயிட்டு வரேன். எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஒரு 7 மணி போல எங்க மாமியார் வீட்டுக்கு போகணும். சரி மீனகா, போயிட்டு வா. நல்ல வாய்ப்பை நம்மளே நழுவ விட்டுட்டோமே. சரி இனிமேல் மீனகட்ட எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. கொஞ்சம் நல்லபடியா பேசி எடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகிக்கிட வேண்டியதான். ஆஹா, சுக்காப்பி குதிக்கிற வாசம் வருது. ஏக்கா பரகதக்கா, எனக்கு ஒரு கப்பு சுக்காப்பி. எத்தடி பொம்பளை இல்லாம அவளெல்லாம் காலை வச்சு என்ன காடி மிதிச்சு போட்டாளுவா. பேசுவியாடு வாயிலே குத்துனாளுவா. வாய் ஒரு தினுசா கோணை ஆயிட்டு குறுக்கல மிதிச்சு இப்ப குறுக்கும் கூணு விழுந்து போய் கிடக்க. ஐயா எப்படியோ அந்த நீல கலர் சுடிதார் போட்டிருந்தவா ஒரே மிதிச்சா. அந்த மிதில இங்க வந்து உளுந்து அங்கேயே அடிச்சு போட்டிருந்தாள்வல்ல. இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கணும். நல்ல வேளை ஒரே அடியில இங்க வந்து உளுந்தேன். கண்டேன் கேட்டேன், ஆனா இந்த மாதிரி மனுஷிகளை நான் பார்த்தது இல்லம்மா. பொம்பளையில அவளும் ஐயா அப்பா எப்படி இருந்தவ இப்ப இப்படி ரோட்ல வந்து கிடக்கு. ரோட்ல ஒரு காக்கா கூட நடமாட்டம் இல்லையே. யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்க. எதடி மக்கா, அம்மைக்கு நிலைமையே பாத்தியா மக்கா? பொம்பளையில அவளும் மனசாட்சி கேட்டவளுவா எப்படி அடிச்சு போயிட்டாளுவா. உன்னையும் அங்கிருந்து துரத்தி விட்டாளுவா. நல்ல மனுஷியாதான், மனசாட்சி கேட்டவளுவா. வயசான பொம்பளைன்னு கூட பார்க்காம ஏறி மிதிச்சுட்டாவள. கூட இருக்கப்பட்டவள சுத்தி நின்று வேடிக்கை தான் பார்க்கல ஒழிய ஒருத்தியலாது எடி அடிக்காத எடி மிதிக்காதன்னு சொல்லுறாளுவா. விட்டா எல்லாரும் சேர்த்து மிதிச்சு துவச்சிருப்பாளுவா. இப்படியாப்பட்ட பொம்பளைல நான் பார்த்தது இல்லம்மா. ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அதை தடுக்கணும். அதுக்கு இல்லாம எல்லாரும் கூடி நின்று கும்மி அடிச்ச மாதிரி வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாளுவா. அம்மைய அவளை அடிக்கும்போது நீ தடுக்காம இருந்தது நல்லதா மக்கா. நீ மட்டும் என்ன வந்து தடுக்க வந்திருந்தேன்னா 2-3 அடி உன் மேலேயும் விழுந்திருக்கும். மானம் கெட்டவளவா, மரியாதை கெட்டவளவா. என்ன பொம்பளை இல்லம்மா அவளவா. சரி மக்கா, இந்த மானம் கெட்டவள மத்தியில நம்மளால உசுர பிடிச்சிட்டு இங்க இருக்க முடியாது. ஒரு ஆட்டோவை பிடி, வீட்டை பார்த்து போய் சேருவோம். என்னது ஆட்டோவை பிடியா? ஆமா மக்கா, அம்மையால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. குறுக்க உடைச்சு போட்டாலும் பத்தியா. அதனால ஒரு ஆட்டோவை பிடி, ஆட்டோல அலேக்கா என்ன தூக்கி வை. நம்ம அப்படியே வீடு போய் சேர்ந்துருவோம். அம்மையா? யாருக்கு அம்மா? எடி மக்கா, விஜி என்ன பேச்சு பேசுற நீ? கரெக்டான பேச்சு தான் பேசுவேன். படுபாவியா, என் பாதவத்தியா நல்லா இருப்பியா நீங்க எல்லாரும்? என் புள்ள மனசுல நஞ்ச விதைச்சிட்டாவளே. அம்மா அம்மா நீ என்னையே சுத்தி வருவாளே. எப்படி எல்லாம் பேச மாத்த வச்சிட்டாளுவோ. அவங்கள எல்லாம் மானம் கட்டவா மரியாதை கட்டவெல்லாம் சொல்லத விட்டுற பாத்துக்க. எடி மக்கா, இப்படி எல்லாம் பேசாதடி. மக்காவா மக்கா? அவங்கள மனுஷியான்னு கேக்கியே, நீ முதல்ல மனுஷியா? பெத்த பிள்ளைய வாய் கூசாம எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொன்னியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அம்மா அம்மான்னு சொல்லுத. உனக்கெல்லாம் நான் பிள்ளையா இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. எடி மக்கா, இப்படி எல்லாம் பேசாத. அவளும் ஏதோ உன்கிட்ட தப்பா சொல்லி கொடுத்திருக்காளுவ. அவங்க என்ன என்கிட்ட சொல்லி கொடுக்கணும்? எனக்கு என்ன கண்ணு இல்லையா இல்ல காது இல்லையா? நீ பேசின பேச்சையெல்லாம் இத்தனை நாளா நானும் அங்க இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நரம்பு இல்லாத நாக்கு என்னென்னலாமோ பேசிச்ச, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன் பாரு. என்ன ஏன் செருப்பங்களுக்கு நானே அடிச்சுக்கிடணும். நீ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே அப்பாவுக்கும் என் புருஷனுக்கும் போன் பண்ணி சொல்லிருக்கணும். அதை விட்டுட்ட பத்தியா? அதான் நான் இன்னைக்கு கிடந்து இப்படி புலம்பிட்டு கிடக்கேன். ஐயோ படுபாவியல, என் மவளை இப்படி புலம்ப வச்சு விட்டேலடி. சொல்லிவிட்டேன். ஆமா, இனி ஒரு நேரம் அவங்கள பத்தி ஏதாவது குத்தம் குறை சொன்ன அப்புறம் நானே உன்னை அடிச்சு துரத்த வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. இது மக்கா இப்படி எல்லாம் சொல்லாத. அம்மையா 10 மாசம் பெத்த அம்மையா நீ அடிச்சு துரத்திடுவியா? யாருக்கு அம்மா? அதான் சொல்லிட்டு
கேட்டவங்களா? உனக்கு இருக்க மனசாட்சி முதல்ல? என் புருஷன் வீட்டுல என் மாமியார் வீட்டுல ஏதோ சின்ன சண்டை சச்சரவு, அத பேசி தீர்த்து வைன்னு சொன்னா நீ பாட்டுக்கு இங்க இழுத்துட்டு வந்துட்ட. சரி, இங்க வந்தாது ஏதாவது நீ அமைதியா இருப்பேன்னு பார்த்தா இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டியே நீதான். அவங்க எல்லாரும் நல்லவங்களா நாசமா போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிய. உண்மையை சொல்ல போனா அவங்க தான் நல்லவங்க. அடி பாவிகளா, என் அவளுக்கு சொக்கு பொடிய போட்டு வசமாக்கி போட்டேல. எனக்கு எதிராவே பேசுத என் செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளை, என் செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளைதான் உனக்கு இல்ல, அவங்களுக்கு. நீ இப்படி புலம்பாத மக்கா. சீக்கிரமா ஒரு ஆட்டோ அப்படி எனக்கு இப்படி குறுக்க வளைஞ்சு உட்கார கழியில. சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருவோம். வீடா? எது எனக்கு வீடு? ஒன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவது கொண்டு நாங்க வரல. உன் வீட்டு பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லதுக்கு தான் வந்தேன். ஏடி மக்கா, இப்படி எல்லாம் சொல்லாத. இந்த மக்கா சொக்கான்னு பேசிட்டு இருந்தா வாயில குத்தி விடாமத்துக்க. ஏடி இப்படி எல்லாம் பேசாதடி. அவளெல்லாம் கலகக்காரியோ. நம்ம வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விட்டாளோ பாத்தியா? அம்மையும் அவளுமா நம்ம எப்படி ஒத்துமையா இருந்தோம்டி. இப்ப நடு தெருல வச்சு, இல்ல நடு ரோட்ல வச்சு என்ன மிதிச்சு போடுவே, ஒரு பெத்த தாயை பார்த்து மிதிச்சு போடுவே அப்படின்னு சொல்லுற அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்காளோ பாத்தியா? வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. எனக்கு கோவம் வந்துன்னு வச்சுக்கே. கோவப்படு. என் மேல உனக்கு கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமையா? நீ யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. உன் மேல எனக்கு என்ன உரிமை கிடக்கு? நீ எப்போ நான் வளர்த்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை இல்லன்னு அவங்க எல்லாரும் முன்னாடி நீ சொன்னியோ அப்பவே நம்ம உறவு முறிஞ்சு போச்சு. இனிமேல் நீ எனக்கு அம்மை இல்ல, நான் உனக்கு மவளை இல்ல. சரி, இப்படி சொல்லாத மக்கா. உன் மாமியா கிட்டே உன் மாப்பிள்ளை கிட்டே பேசி எடுத்து உன்னை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுதே. வா போவோம். அப்படியே பண்ணிட்டாலும் போதுமே. அதான் சொல்லிட்டோம்ல, உனக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லன்னுகிட்டு. இனிமேல் நீ என் விஷயத்துல தலையிடவே கூடாது பாத்துக்க. சின்ன பொண்ணு, இங்க விஜய பாத்தியா? ஆரத்தி தட்டா ஊத்த வரேன்னு சொல்லிட்டு இங்க அம்மாக்கார கிட்ட வந்து நின்னுகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்க விஜய் அவங்க அம்மா கிட்ட பாடு பேசல, அவங்க அம்மா எப்படி ஏசிட்டு கிடக்கா பாருங்க. என் குடும்பத்தோட சேர்த்து வச்சு என்ன நல்லா வாழ வச்சேன்னா அது எனக்கு போதும். இனி என் விஷயத்துல நீ தலையிடவே தலையிடாத பாத்துக்க. என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி என்ன எங்க மாமியார் வீட்டுல போய் நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு சொந்த பந்தங்கன்னு நிறைய பேர் எனக்கு இங்க இருக்காங்க. அவளுள்ள கலகக்காரியடி உன்னை வாழ விட மாட்டாளுவா. இங்கனே உன்னை ஒரு வேலைக்காரியா வச்சு வீட்டுல வேலை பார்க்க வச்சு போடுவாளடி. வேலைக்காரியா வச்சா வச்சுட்டு போய்டும், நான் மட்டும் இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன? ஊர்ல ஒவ்வொரு வீட்லயா போய் பிரச்சனை பண்ணிட்டு கிடந்த, எல்லா மாமா வீட்லயும் போய் சண்டை போட்டு கிடந்த. இப்போ அவங்கள யாராவது ஒருத்தர் நம்மள வீட்டு நடுல ஏத்துவாங்களா? இப்ப நீ எங்க பாரதி பாட்டி வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிடமா. ஆனா அவங்கள யாருமே என்ன ஒரு ஏச்சு கூட ஏசல தெரியுமா? அவங்க வீட்டு பிள்ளையாவே என்ன நினைக்காங்க. இப்போ இன்னும் சொல்ல போனா நீ சொன்ன மாதிரி நீ என்ன பெறவே இல்லம்மா. இனிமேல் என் குடும்பம் எல்லாமே இவங்க மட்டும்தான். நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்தையுமே எனக்கு அவங்களே பாத்துக்கிடுவாங்க. இந்த பிரச்சனையால நல்லவங்க 4 பேர் எனக்கு கிடைச்சாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன பொண்ணு, நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவங்க மாமியார் வீட்டுல நம்ம நல்லபடியா அவளை கொண்டு போய் சேர்ப்போம், நல்லபடியா வாழ வைப்போம்னு எவ்வளவு அழகா சொல்லுதா பத்தியா விஜி? ஆமாக்கா, அந்த 3 முடிதான் சரியில்லை. ஆனா விஜய் நல்ல தங்கமான பிள்ளை பத்தியலா. நம்மளையெல்லாம் கொஞ்ச நாள் தானக்கா அவளுக்கு தெரியும். ஆனா நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பத்தியலா. ஆமா சின்ன பொண்ணு, நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா அந்த பிள்ளை பேசுது. கண்டிப்பா அவளை அவ மாமியார் வீட்டுல போய் கொண்டு சேர்த்து அவ மாப்பிள்ளை கூட நல்லபடியா வாழ வைக்கணும். ஏடி மக்கா, இப்படி எல்லாம் புலம்பிரி நடக்காத. ஆட்டோவை பிடி, சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். ஆட்டோவா? ஆட்டோ தானே. இப்ப அப்பா வருவாரு, வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு வீட்டுக்கு. சரியா? ஏடி ஆவடி, அந்த மனுஷன் கிட்ட போன பத்தி சொல்லிவிட்டியா? ஆமா, உன்னை பத்தி சொல்லப்பட்டவங்க கிட்ட சொல்லித்தானே ஆவணும். இவ்வளவு நாளா நம்ம அம்மாவாச்சேன்னு எந்த பிரச்சனைக்கும் நான் தலையிடாம அமைதியா இருந்தேன். ஆனா இனிமேலும் உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியாதுல்ல. உங்க புருஷர் வருவாரு, புருஷர் கூட வீட்டுக்கு போய் சேருங்க, இல்லனா எங்கேயாவது போய் சேருங்க. பணம் சொத்துன்னு கிடந்தியா? யாரு எவருன்னே தெரியல. அவங்க வீட்டுல போய் நின்னுகிட்டு இதான் உங்க மாவா, இது நான் பெத்த பிள்ளை இல்ல, நான் வளர்த்த பிள்ளை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் உன் கூட வந்தேன்னு வச்சுக்க, நீ பணத்துக்காக யார்கிட்டயாவது என்ன வித்துருவ. ஆமா, 10 ரூபாய்க்கு கூட வித்துருவாளா அந்த பொம்பளை? இனி உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இனி இந்த பக்கம் வந்துடாத, என் மூஞ்சிலையும் முடிச்சிடாத. பெத்த பிள்ளைய இப்படி எல்லாம் மாத்தி வச்சு விட்டாள்வல. என்ன செய்ய? இப்ப என் புருஷர் வருவாராம, அந்த மனுஷன் என்ன தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. நாம போட்ட கணக்கு ஒண்ணு, ஆனா இங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் தப்பா போயிட்டேன். போவா இப்படியே. இப்படிதான் இவங்களுக்கு இப்படியாப்பட்ட மனசெல்லாம் வந்துச்சு. நம்ம ஏன் இனி கவலைப்பட போறோம்? நமக்கு ஒரு குடும்பமே இருக்கு. ஆமா விஜி, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், கவலைப்படாத. சின்ன பொண்ணுக்கா, நீங்களா? ஆமா விஜி, நாங்களே தான். உங்க அம்மா கிட்ட மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்த பத்தியா? நாங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இங்க பாரு விஜி, உன் சொந்தங்கள் எல்லாம் நாங்க தான் சொல்லிட்ட பத்தியா? இனி நீ கவலைப்படவே கூடாது. நாங்களாம் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா பாட்டு பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீ நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். என்ன
சரிக்கா. உங்க மாமியார் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க தீர்த்து வைப்போன்னு எவ்வளவு நம்பிக்கையோட உங்க அம்மை கிட்ட சொன்ன பத்தியா? நீ உண்மையிலேயே பாசக்கார பிள்ளைதான் விஜி. இங்க பாரு விஜி, இதுக்கு மேல நீ கவலைப்படக்கூடிய அவசியமே இல்ல, கவலையும் படக்கூடாது சரியா? உங்க மாமியார் வீட்டுல உன்னை கொண்டு போய் விட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. அக்காக்களா இருந்து உன் வாழ்க்கைய நல்லபடியாக்க வேண்டிய கடமை எங்க கடமை சரியா? சரிக்கா. இங்க பாரு விஜி, ஒண்ணு சொல்ல நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. இப்ப உங்க மாமியார் வீட்டுல மாமியார் கிட்டயோ மாப்பிள்ளை கிட்டயோ ஒரு சின்ன சண்டையோ பிரச்சனையோ வந்ததுன்னு வச்சுக்க, நீ அந்த ஆளை உடனே கோவப்பட்டுக்கிட்டு பையையும் தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்குலாம் வந்துடக்கூடாது. சொல்ல போனா அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. உப்பு போடாம குழம்பு வைக்கணும், சீனி போடாம காப்பியை போட்டு கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு வேலையா பார்த்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னக்கா இப்படி சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் பண்ணினா ஏன் இப்படி பண்ணுதுன்னு நம்மள திருப்பி ஏச மாட்டாங்களா? அது சூடு சொரணையெல்லாம் இருந்தா திருப்பி நம்மள ஏசதான் செய்வாவோ. ஆனா அப்படியே உங்க மாமியார் ஒண்ணு ஏசனவன்னு வச்சுக்க, சாரிங்க தேய் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உன் மாப்பிள்ளை கேட்டான்னு வச்சுக்க, சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடணும் சரியா? அது உன் முகத்தை அப்படியே பாம்போல வச்சுக்கிட்டே சொல்லணும். மறந்துடாத, முக்கியமா அப்படியே முகத்தை பாம்போல வச்சுக்கிடணும். சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் சரியா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சிரிப்பு தாங்க வருது. சிரிப்பு வரதான் செய்யும், ஆனா இப்படிதான் மாமியார் வீட்டுல இருக்கணும். சண்டை கிண்ட போட்டு வீட்டை விட்டு மட்டும் வெளியே வந்துடவே கூடாது. விஜி அக்கா, அதுவும் கீதா அக்கா சொல்லி கொடுத்த நல்ல பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டியா? ஆமாக்கா. சரி வா வீட்டுக்கு போவோம். அடுத்தது நேரா உங்க மாமியார் வீட்டுக்கு தான். உன்னை கொண்டு போய் விடணும் பத்தியா? ஏக்கா மாமியார் வீட்டுக்கு போலாம்க்கா, நான் வேண்டான்னு சொல்லல. நானே மனசு குழப்பத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு போறேனே, ஒரு 2 நாள் வரைக்கும் நான் இங்கே உங்க கூடயே இருக்கேன்க்கா. கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, கொஞ்சம் சிரிச்சு எடுத்தா இருப்போம்ல உங்க பேச்செல்லாம் கேட்டு. அப்படி சொல்ல விஜி, அப்ப இனி நீ எங்க குரூப்? வா போவோம். சரிக்கா. ஏக்கா பாத்தியா? என்ன லட்சுமி? ஏக்கா அங்க பாரு, சொர்ணகளை வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காத. ஆமா, நம்ம 2 பேரும் அங்க பாரதி பாட்டி வீட்டுல பிரச்சனை நடந்ததை வேடிக்கை பார்த்துட்டு வரோம். ஆனா அந்த சொர்ணகிழவி எட்டி பார்த்துச்சான்னு பாத்தியா? இங்கனே உட்காந்துட்டு கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காவோ. அட ஆமா லட்சுமி, சண்டை போடுற இவ்வளவு சத்தம் கேட்டும் பாரதி பாட்டி வீட்டு பக்கமே வரலையே. ஆமா, அது எப்படி வருவாவோ? மருமவ கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கலாம், எதை சொல்லி சமாளிக்கலாம்னு வாசல்ல உட்காந்துக்கிட்டு கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவல்ல. எடையில என்ன உங்களுக்கு? நான் என் பாட்டுக்கு என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன், அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இப்படி உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கல, அங்க பாரதி பாட்டி வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்து சண்டை சச்சரவா இருந்து நாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றோம். நீங்க பாட்டுக்கு இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அது வந்து இந்த தெருக்காரவிய எல்லாரும் என்ன பார்த்து பெருமையா பேசுவாவோ. நான் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கேன், அப்படி இப்படி நீ பீத்திக்கிட்டு இருந்தேல. ஏன் இப்ப பாரதி பாட்டி வீட்டுக்கிட்ட சண்டை நடக்க வந்து பார்க்க வர வேண்டியதுதானே? அது எப்படிக்கா அங்கெல்லாம் வருவாவோ? ஏற்கனவே பாரதி பாட்டி கோவத்துல இருக்காவோ. இப்போ நம்ம வேற இடையில போனோம்னா அவ்வளவுதான், நம்மளை மிதிச்சு தள்ளிடுவாவோ. காணாத குறைக்கு கமலாக்கா வேற சண்டை போட்டு கிடந்தாவோ. அதான் அந்த பொம்பளை ஒரு 3 முடியை போட்டு மிதிச்சுட்டு கிடந்தாவோல்ல. நமக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது அடி உளுந்துருமோன்னு தான் பயந்து போய் இங்கே வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்காவோ. அப்படியே சொன்ன மாட்டியா? பயந்து போயா அந்த பக்கமே வர்றவ இப்படி வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஏடியலா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதே. என்ன நான் என் பாட்டுக்கு செவனேன்னு என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னடியா? பாத்தியாக்கா எப்படியாப்பட்ட பேச்சுன்னு? நல்ல வேளை அந்த 3 முடி பொம்பளை பாரதி பாட்டியை ஏமாத்தி வீடு சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்காம இருந்தாவோ. எழுதி மட்டும் வாங்கி இருந்தாவோன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஏமிட்டியாவா நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் நீங்க செயல்ல உட்காந்துக்கிட்டு 1 2 3 4ன்னு கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பியோ. எவ்வளவு திமிர்த்தி உனக்கு? நான் எதுக்கிட்ட செயலுக்கு போறேன், கம்பி எண்ண போறேன். தப்பிச்சுட்டியோன்னு சங்கரியக்கா சொல்லுதாவோ. அது அவன் எழுதி வாங்கிட்டு போயிருந்தா நான் எதுக்கிட்ட செயலுக்கு போகணும்? ஆமா, நீங்க தானே தெருக்காரங்க எல்லார்கிட்டையும் அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சதே நான் தான். என்னாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்காவோன்னு வீடு வீடா ஏறி இறங்கில எல்லா வீட்லயும் போய் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி செயல்ல உட்காந்துக்கிட்டு 1 2ன்னு கம்பி அடி இருப்பியல்ல? நானும் ஒரு நிமிஷத்துல ஏமாந்துட்டேனே. நல்ல மனுஷன்னு நினைச்சல நான் அன்னைக்கு போன வாரம் ஆப்பமும் இந்த குடல் வரியெல்லாம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். இனி யாரு சொல்லதையும் எதையும் நம்ப கூடாதுப்பா. எடி நீ ரொம்ப ஓவரா பேசாதானே. ஒரு வெந்து வேகாததுமான ஒரு 2 ஆப்பத்தை கொண்டு வந்து தந்துட்டா, தந்துவிட்டு இவ்வளவு 1000 விஷயம் பேசிட்டு கேடி. பாத்தியாக்கா வாங்கி தின்னவளுக்கு என்ன பேச்சுன்னு? பேச்ச நிறுத்துங்க. மறுபடியும் ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். பேசாம இருங்கதே. அவங்க பேசிட்டு இருந்ததை நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னீங்க? எங்க மாமியார் ஜெயில உட்காந்து 1 2 3ன்னு கம்பி எண்ணுவாங்களா? வீட்டுல இருக்கப்பட்ட வயசானவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குதாங்கன்னு சொல்லி உங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. சூப்பர் மர்மலா. என்னடி 2 பேரும் கண்ணு முடியெல்லாம் தள்ளி போய் நிக்கியா? இப்ப பதில சொல்லுங்கடி, இப்ப வாய் பேசுங்க பாப்போம். சுதா அது வந்து இங்க பாருங்கக்கா, சும்மா
மாமியார் அந்த பிள்ளைய அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும்னு தானே நினைச்சாங்க. வாய் இருக்கேன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது பாத்துடுங்க. ஏமா சுதா, நாங்க என்ன உங்க மாமியாரை பத்தி குறையா சொன்னோம்? இப்படி அந்த பொம்பளை சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போனா உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். இங்க பாருங்கக்கா, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. பாத்தியாக்கா அந்த சுதாவை எவ்வளவு திமிரா பேசுதான்னு? கொஞ்சம் பேசாம இருட்டி. அதை பிள்ளை வர கோபத்துல கண்ண உருட்டி உருட்டி முழுகி எனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. இக்க பயப்படாதீங்கக்கா, நான் இருக்கம்ல. ஏடி நீ இருப்ப, அவ பாட்டு கோபத்துல பலார்னு என் கண்ணத்துல ஒரு அறைய விட்டுட்டானா அப்புறம் எனக்குலாம் அசிங்கமா போகும் தெருவுல. என்னடி ரெண்டு பேரும் வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு கிடக்கிய? என்னமோ நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நல்லவிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. போன 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டு தெருவுல ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்க்காத பிள்ளைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தீங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு என்ன வந்து குத்தம் குறையெல்லாம் சொல்லிட்டு கிடக்கலாட்டி. வாங்க போய் உங்க வீட்டுல என்ன வேலை கிடக்கா அதை போய் பாருங்க. அடுத்த வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாது என்ன சொர்ண பாட்டியோ? அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடாதீன்னு நீங்க சொல்லுதேல எங்களுக்கு. ஆமாட்டியா, நான் தான் சொல்லுதேன். ஏக்கா மளிகை கடையில போய் அரிசி மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா லட்சுமி, நான் அப்பதே சொன்னோம்ல அவங்கிட்ட. சரிக்கா வா போவோம், அப்புறம் கடைக்காரன் கடையை அடைச்சிட்டு போயிட போறான். சரி லட்சுமி வா போவோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மருமவள மாமியாரி வீட்டுக்குள்ள ஏத்தாம கிடந்தா, இப்ப அதே மாமியாருக்கு மருமவ எவ்வளவு பறிஞ்சு பேசுதான்னு பாத்தியாக்கா? ஆமா, என்ன செய்ய, எல்லாம் காலம் செஞ்ச கோலம் தான். வா போவோம். போங்கடீலா போங்க. யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டலாம்னு பாத்தியா? ஏதே சொல்லு பரமோல. இங்க பாருங்க தே, நான் அவங்க ரெண்டு பேரும் ஏசனன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்களும் அவங்க பேச மாதிரி தானே காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடு வீடா போய் கதை பேசி ஒவ்வொரு வீட்டு பிரச்சனையும் இன்னொரு வீட்டுல போய் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? மருமோல, அது வந்து நீங்க என்னத்துக்கு அவங்க வீட்டுல போய் ஆப்பத்தை கொண்டா இட்லியை கொண்டா தோசையை கொண்டான்னு கேட்டு அடக்கிய? ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? உங்க மகன் மாசம் தோறும் சம்பளம் வாங்கின உடனே உங்களுக்கு பணம் தரதானே செய்தாரு. கை காலெல்லாம் நல்லா இருக்கிறதுனால தானே பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு இருக்கிய. அந்த நேரத்துக்கு உங்க மகன் தந்த ரூபாயை வச்சுக்கிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டு எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதானே. அதுக்கு இல்லாம அடுத்த வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு அவங்க வீட்டுல என்ன பேசுறாங்க யாது பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்லயே சோத்தையும் குழம்பி வாங்கி தின்னுட்டு இருக்கல. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க தே, ஒண்ணு சொல்லிவிட்டும் கேட்டுக்கிடுங்க. இது நாள் வரைக்கும் நாங்க வராம இருந்தேன், இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல. இதுக்கு மேல நான் பொங்கி தரதை உங்களால சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்ல என் மருமக பொங்கினதை நான் திங்க மாட்டேன் அப்படின்னு வீம்பல இருந்தேன்னா நீங்க தனியா பொங்கி சாப்பிடுங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல போய் கேட்டேன், இவ வீட்டுல போய் கேட்டேன்னு சோறு குழம்புன்னு வாங்கி தின்னுக்கிட்டு இருந்திய, அப்புறம் இந்த படுப்புனையில கூட உங்களுக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டாம. என்னத்தையும் முடிச்சிட்டு இருக்கியா? நான் சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சுல? ஆமா மருமோளே, காதுல நல்லா விழுந்துச்சு. சரி, நான் போய் கடையில போய் பாலும் காப்பி தூளும் வாங்கிட்டு வரேன். சரி மருமோளே. என்னத்த சொல்ல, வயசானவங்களாச்சேன்னு பாவப்படதா, இல்லைன்னா இவங்க பண்ணத வேலையெல்லாம் எப்படி எல்லாம் சமாளிக்கிறதுக்குன்னு யோசிக்கதா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இனி இருக்க காலம் வரைக்கும் எந்த பம்பு தும்புக்கும் போக கூடாது. இந்த படுப்புனிலே இருந்துகிட வேண்டியதான். பேசாம மருமக பொங்கி தரத எந்த குறையும் சொல்லாம வாங்கி தின்னுட்டு அமைதியா இருந்துகிட வேண்டியதான். இந்த லட்சுமியும் சங்கரியும் என்கிட்ட என்னமா பேசிட்டு கிடந்தாளுவா? என் மருமக வந்தா ஒரே நிமிஷத்துல அவ ரெண்டு பேரையும் கெதி கலங்க வச்சு விட்டாள.